ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு புது ரெசிபியோடு வந்திருக்கிறேன். அதுதான் பீஸா. அதுக்கு நான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியாக நான்வெஜ் எடுக்காமல் வெஜ்ஜில் தான் சீஸ் பீஸா தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல் நான் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஈஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பவுலில் சுகர் கொஞ்சம் போட்டு, சுகரும் ஒரு கரண்டி போட்டு, இதை நான் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்க்குறவ கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க. இப்போ நான் சுகரும் ஈஸ்ட்டும் போட்டு இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நல்ல வடிவாக கொஞ்சம் தண்ணி விட்டு பவுலில் ஆக்டிவேட் பண்ணுறேன். அதுக்கு நான் இப்போ நல்லா கலக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை ஆக்டிவேட் பண்ண விட்டுட்டு, இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஓல் பர்பஸ் தான் எடுத்துருக்கிறேன். நாங்கள் ஒரு தேவையான அளவு எடுக்கலாம். அதை நல்ல ஒரு அரிக்கனில் போட்டு முதல் இதை அரிச்சு எடுப்போம். நான் 2 பீஸாக தான் செய்ய போகிறேன், கணக்கு செய்யலை. அப்போ எனக்கு தேவையானதை நான் அரிச்சு எடுக்கிறேன். அரிச்சு எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். நான் இவ்வளவு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு வடிவாக கிளறி விட்டுட்டு நான் அஸ்டா பட்டர் எடுத்துருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டுக்கும். அது கட்டியாக இருக்குது. மெல்ட் ஆகி எனக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்க்குறேன். மெல்ட் ஆகட்டுக்கும். வடிவாக நாங்கள் இதை குழைச்சி விடுவோம். பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டுக்கும். இப்போ நாங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற ஈஸ்டையும் சேர்ப்போம். அதையும் சேர்த்து வடிவாக குழைச்சி விடுவோம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழைப்போம். கணக்க தண்ணி விட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைப்போம். இப்போ நான் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட போகிறேன். இதுக்கு ஒலிவ் ஆயிலும் விடுறாங்க, நான் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். விட்டு கொஞ்சம் குழைப்போம். வடிவாக அதை கொஞ்சம் நேரம் குழைக்க வேணும். அப்போ தான் நல்லா வரும் சாஃப்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான்
சோஸை காய்ச்சிறேன். தக்காளி சோஸ் இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா காய்ச்சிறேன். இந்த சோஸ் தான் எடுத்தேன். 400 கிராம் எடுத்தேன்னா அவ்வளோத்தையும் காய்ச்சிறேன். பீஸாவுக்கு தடவுறதுக்காக வந்து 2 மணித்தியாலம் ஆகுது புளிக்க வைத்திருக்கிறேன். எனக்கு தான் நான் அதை பார்க்க வேணும். இப்போ சோஸ் வந்து நல்லா காய்ச்சிப்படுது. இதை வந்து காய்ச்சி ஆற வைக்க வேணும். கொஞ்சம் மெல்லிய சூடாக இருந்தால் நல்லா கொஞ்சம் நேரம் விடுவோம், ஆற விடுவோம். மாவை வந்து நல்லா வடிவாக தட்டி எடுத்துருக்கிறேன். மாவு வந்து நல்லா புளிச்சிட்டுது. அதுக்கு இப்போ நம்ம பீஸா செய்ய சீஸை வந்து நல்லா வடிவாக வெட்டி வச்சுருக்கிறேன். நான் இந்த சீஸ் தான் எடுத்தேன். கொத்தமல்லியில் ஸ்விஸ் சீஸ் தான் எடுத்தேன். கேப்சிகம் எடுத்துருக்கிறேன் எல்லோ கலர். சோஸ் காய்ச்சி வச்சுருக்கிறேன். சொசைஞ்சரும் வட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் செய்வோம். இப்போ கொஞ்சம் சோஸ் பேனில் வந்து நாங்கள் எண்ணெயை தடவிட்டு இந்த ரொட்டி தட்டி வச்சுருக்கிற மாவை வந்து சோஸ் பேனில் நாங்கள் போட போகிறோம். சோஸ் பேனில் வச்சுட்டேன். இதை வந்து இப்போ ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்து இப்படி வடி வடி ஊற்றுவேன். குத்திட்டு வச்சிருக்கிற சோஸை வந்து இதில் அப்ளை பண்ண போகிறேன். கணக்கை போட்டால் கொஞ்சம் சில பேருக்கு கொத்து வரையில் உங்களுக்கு தேவையான மாதிரி சோஸை வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நான் இதுக்குள்ள வந்து கேப்சிகம் கொஞ்சம் தூவ போகிறேன். இப்போ இனி வந்து நாங்கள் வந்து இந்த கேப்சிகம் தூவியாச்சு. இப்போ வந்து நாங்கள் சீஸைத்தான் இனி அடுத்தது தூவ போகிறோம். இது சீஸ் பீஸாண்டபடியாக நான் நிறைய சீஸை இதுக்குள்ளே போட போகிறேன். துருவி வச்சிருக்கிற சீஸை நான் இதை தூவுறேன். நாங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து சொசைஞ்சர் போட போகிறேன். இப்போ சொசைஞ்சர் இதுக்குள்ளே போடலாம், போடாமலும் விடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் தூவ போகிறேன் காரத்துக்காக. நீங்கள் தூவலாம், தூவாமலும் விடலாம். நான் இந்த காரத்துக்காக கொஞ்சம் தூவுறேன். இப்போ வந்து எல்லாம் வந்து போட்டுட்டேன் பீஸாவுக்கு. இனி வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு எடுக்கிறது தான். நான் வந்து அடுப்பில் தான் வச்சு எடுக்க போகிறேன், லோ ஃப்ளேமில். வாங்க அடுப்பில் வச்சு எடுப்போம். இப்போ நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன், லோ ஃப்ளேமில் விட போகிறேன். என்னென்னு சொன்னால் இது வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்க வேணும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருது, சீஸெல்லாம் நல்லா உருகி வருது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இது வந்து அடுப்பிலே இருக்கட்டும். அப்போ தான் நல்ல வடிவாக டேஸ்ட்டாக வரும். ரெடி. நீங்கள் பாருங்கள், அப்படி சீஸெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டேன். இப்போ நாங்கள் இனி வந்து சாப்பிடலாம். இப்போ அதுக்கு முதல் வந்து இதை வந்து வெளியில் எடுப்போம். எடுத்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நாங்கள் இனி அடுத்தது
பீஸா விட்டுறேன் பாருங்க. பாருங்க நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைப்போம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நல்ல வடிவாக மெல்ட் ஆகி நல்ல வடிவாக அவிஞ்சு எல்லாம் வந்திருக்குது. நான் அடுப்பில் தான் செய்தேன். நான் இதை வந்து நாங்கள் முதல் ஃபஸ்ட்டு ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல டேஸ்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.